வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பாரத ரத்னா விருது பெற்ற தமிழர்கள் பற்றி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ராஜாஜி தான் பாரத ரத்னா விருது பெற்ற முதல் தமிழர். இவர் இந்தியாவின் கடைசி கவர்னரா இருந்திருப்பாரு. அதே மாதிரி தமிழ்நாட்டின் முதலமைச்சராகவும் இருந்திருப்பாரு. இவர் எப்போ வாங்கியிருக்கிறாருன்னா 1954 வாங்கியிருக்காரு. அப்போ பாரத ரத்னா விருது வாங்கின முதல் தமிழர் யார் அப்படின்னா ராஜாஜி. அடுத்து பாருங்க டாக்டர் ராதாகிருஷ்ணன். இவர் சுதந்திர இந்தியாவின் 2வது குடியரசுத் தலைவராக இருந்திருப்பாரு. இவர் வாங்கினதும் 1954 தான். இவரும் பாரத ரத்னா விருது வாங்கியிருக்கிறார். அடுத்து பாருங்க சர் சி.வி. ராமன். இவர் இயற்பியல் துறையில் நோபல் பரிசு வாங்கினவர். இவரும் 1954 தான் பாரத ரத்னா விருது வாங்கியிருக்கிறார். அடுத்து பாருங்க காமராஜர். இவர் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்திருப்பாரு. இவர் 1976 பாரத ரத்னா விருது வாங்கியிருக்கிறார். அடுத்து எம்ஜிஆர் 1988 பாரத ரத்னா விருது வாங்கியிருக்கிறாரு. இவர் தமிழகத்தில் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். அடுத்து டாக்டர் அப்துல் கலாம் 1997 பாரத ரத்னா விருது வாங்கியிருக்கிறாரு. இவர் இந்தியாவின் குடியரசுத் தலைவராக இருந்திருக்கிறார். அடுத்து சி சுப்பிரமணியம் இந்தியாவின் பசுமை புரட்சியை உருவாக்கியவர். இவர் எப்போ வாங்கியிருக்கிறார் அப்படின்னா 1998 பாரத ரத்னா விருது வாங்கியிருக்கிறாரு. அடுத்து எம்.எஸ். சுப்புலட்சுமி. இவங்க இசைக்காக 1998 பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க.